பாருங்க என் படத்துக்கே இப்போ வந்து நம்ம கொடுத்த காசு முதல்ல நடிகர்லாம் என்ன சொல்கிறது டப்பிங்லாம் கொடுங்க நாளைக்கு ஷூட்டிங்னா முதல் நாளே வாங்கிட்டு போகிற காமெடிலாம் படத்துக்கு வந்து ப்ரமோஷன் வருதில்ல கேட்டால் என்ன சொல்கிறாருன்னா ஒரு நாள் 2 நாள் ஏன் படத்துக்கு வந்து 8 நாள் வந்தார் 8 நாள் நீங்கள் யோசிச்சு பாருங்க நான் எவ்வளோ லட்சம் கொடுத்துருப்போம் யோசிச்சு பாருங்க ஒரு ப்ரமோஷன் கூட வரல நான் என்ன கேட்குறேன்னா ப்ரமோஷன் வரமாட்டேன் என்னை நடிக்க ஒண்டி கூப்பிடுங்கன்னு சொன்னாங்கன்னா அது ஓகே பட்டு வாங்கும்போது எல்லாம் பேசிடுறாங்க அப்புறம் வந்து என்னை யாரும் கூப்பிடலைன்றது எல்லாமே நீ யோசிச்சு உங்களுக்கு தெரியும் லோக்கல் சரக்கு நான் 7 ப்ரமோஷன் பண்ணேன் 7 ப்ரமோஷனும் அந்த காமெடி நடிகர் வரவே இல்லை பட் இப்போ நான் அதை பற்றி அவரை பேசி அவரை பெருசாக்க நான் விரும்பல ஏன்னா வந்து எனக்கு அடுத்தடுத்த படங்கள் போயிட்டு இருக்கேன் அடுத்தடுத்த நடிகர்கள் வந்து வந்துட்டு இருக்காங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கோம் எனக்கு என்னென்னா நீங்கள் கேட்டதால் பதில் ஏன் இன்னும் அவங்கெல்லாம் வந்து இருக்காங்கன்னா எங்களை மாதிரி சிறு தயாரிப்பாளர்களுக்கு யாரும் ஒத்துமையாக அவங்க இருக்குது இல்லை ஒரு பெரிய படம் பெரிய ஹீரோ கூட பயந்துடுறாங்க எங்கள் ஃபீல்டை விட்டு நம்ம ஓரம் கட்டிடுவாங்களோ ஒரு பயம் இருக்குது அவங்களுக்கு அதனால் அங்கே போயிடுறாங்க அதனால் நாங்களும் அவளை பற்றி யோசிச்சதே இல்லை இப்போ அவர் வந்து நம்ம லோக்கல் சரக்கு நடிச்சு யோகி பாபு சார் தான் சொல்கிறேன் ஏன்னா அவரை பற்றி அன்றைக்கி ஏன்னா நான் இனிமேல் அவரை படுத்தி அவரை நான் இனிமேல் எங்களோட பேனரை அவரை பற்றி நாங்கள் போட போதில்லை அது மாதிரி எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்க தயாரிப்பாளர் லிஸ்ட்டில் நாங்கள் ஒரு 7-8 பேர் இருக்கோம் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் என்ன பண்ணிக்கணும் யாரெல்லாம் கூப்பிடணும் யாரெல்லாம் கூப்பிடாது திறமைசாலிங்க நீங்கள் நிறைய பேர் இருக்காங்க தயாரிப்பாளர்களை கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தின இவங்கெல்லாம் கூப்பிடக்கூடாது ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் அதனால் அவரை பற்றி பேசுறது டைம் வேஸ்ட்டு மற்றபடி தயாரிப்பாளர் சங்கம் எடுத்த அடுத்த முடிவுக்கும் நாங்கள் ஆதரவு கொடுக்கணும் ஏன்னா இந்த கேப் கண்டிப்பாக தேவை நடிகர் சங்கமும் தயாரிப்பாளர் ஒத்துமையாக சேர்ந்து நடிகர்களோட சம்பளத்தையும் சரி எல்லாத்தையும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி கரெக்டாக ஒரு ஒப்பந்தம் போட்டாங்கன்னா எங்களை மாதிரி மீடியம் ப்ளஸ் சின்ன தயாரிப்பாளர்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க சந்தோஷப்படுவாங்க தயாரிப்பாளர்கள் வந்து கடவுளுக்கு சமன்றதை எல்லாரும் மதிச்சே ஆகணும் அதை நம்பாத வரைக்கும் எல்லாம் நடிக்கலாம் நான் வந்து பக்தன் அந்த பக்தன் நான் அந்த கடவுள் பக்தன் நான் முருகர் பக்தன் பேசலாம் பட் எல்லாமே ஆரம்பத்தில் நல்லாவே தான் இருக்கும் நானும் சாமி கும்பிட்றவன் தான் அதனால் எல்லாமே என்ன சொல்ல ஆரம்பத்தில் நல்ல சுவையாக தான் இருக்கும் அந்த ரெஃப்ளெக்ஷன் வந்து எப்போதுமே கடவுள் வந்து போக போக தான் காட்டுவார் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து மறப்போம் மன்னிப்போம்லாம் வந்து தயாரிப்பாளர் விஷயத்தை கிடையாது ஏன்னா நிறைய தயாரிப்பாளர் வந்து இன்றைக்கி படம் எடுத்தவங்க வீடு விற்று குடும்பத்தை எழுந்து குடும்பமே டைவர்ஸ் ஆகி போகிற நிலைமைகள்லாம் நான் தயாரிப்பாளரில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அதனால் என்னோடய முதல் படமே லாஸ்ட் தான் அது என்ன சொல்கிறது அவர் யோகி பாபு சார் வந்து கரெக்டாக ஒரு லான்ச்சில் நல்லா டீப்பாக பேசியிருந்தாருன்னா இன்றைக்கி மீடியாக்கள் நீங்கள் அவரெல்லாம் வந்தால் தான் எடுத்து போகிறீங்க ஏன்னா உங்களுக்கு தப்பு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு செலிப்ரிட்டிஸ் வந்தால் தான் மீடியா எடுத்து போட ப்ரமோஷன் ஆகுது ஒரு 4 நடிகர் பேசும்போது இந்த படம் நல்லா தரமாக இருக்கும்பா அப்படின்னு நம்பிக்கையோடு தான் ஆடியன்ஸும் உள்ளே வருவான் அது ஏன் பண்ண மாட்டேன்றாங்க எனக்கு கிட்டத்தட்ட பல லட்சம் லாஸ் ஓகேங்களா அந்த லாஸ் அவர் கொடுக்க போதில்லைன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு அது தேவையும் இல்லை நான் என்ன கேட்குறேன்னா என்னோடய அடுத்தடுத்த படங்கள் இந்த மாதிரி வர நடிகர்களை நான் கூப்பிட்டு வச்சு படம் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை அதனால் வருத்தப்பட போகிறதும் இல்லை அதனால் இது ஏன் சொல்கிறேன்னா எல்லா ப்ரெஸ்லையும் சொல்லியிருக்கேன்னா வர தயாரிப்பாளர்கள் எவ்வளோ திறமைசாலி இருக்காங்க தயவு செய்து அங்கே போங்க போயிட்டு அந்த திறமைசாலையை கொண்டு வாங்க இன்றைக்கி இண்டஸ்ட்ரி வந்து என்ன சொல்கிறது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய தேவைப்படுது யங்ஸ்டர்ஸ் தேவைப்படுது அதனால் யங்ஸ்டர்ஸ் கிட்ட திறமை இருக்குது காமெடியன்ஸ் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க அவங்களாம் நீங்கள் கூப்பிட்டு படம் பண்ணால் நல்ல கண்டென்ட் எடுத்திங்கன்னா நல்ல படம் ஹிட் ஆகுன்றதை